இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்த்துடலாமாங்க. ஒரு ஷாப்பிங் இல்லைங்க, பல விதமான ஷாப்பிங் இன்றைக்கி இருக்குது. லாஸ்ட் டைம் வாங்கின ஜுவல்ஸ்க்கான பாக்ஸ் வந்து வாங்கலான்னு வந்திருந்தேங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் வாங்கியாச்சு. ஜுவல் பாக்ஸ் வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்ப்ரே, பார்ட்டி பேப்பரில் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தனால பார்த்தீங்கன்னா அதுவும் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு ஒவ்வொரு ஷாப்பாக போக பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கூட்டிகிட்டே போச்சு. கேக் மெட்டீரியல் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் ஒரு பாக்ஸாகவே எடுத்தாச்சுங்க. கேக் பாக்ஸ், நைஃப் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கி கட்டானால பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைக்கி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பைக்கையும் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ டவுனுக்கு பைக்கில் வரப்போ தாங்க சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். பஸ்ஸில் வரப்போ பெருசாக வாங்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேணுங்கிறது எல்லா திங்ஸும் வாங்கிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வேணுங்கிறது வாங்கிடலான்னு சொல்லிட்டு 1 வீக்கான ஃப்ரூட்ஸும் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு டவுனை விட்டு வெளில வரக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. நம்ம லக்கேஜும் நிறைய இருந்தனால பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுங்க. ஒரு வழியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாப்பாங்களோட முதல் வேலை என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்குறாங்கன்னு அதை பிரித்து பார்க்குறதா அவங்களோட முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது எல்லாமே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்குறவங்க நம்ம திங்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துலான்னு சொல்லிட்டு முன்னாடி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வண்டிக்குள்ளேயே வச்சுருந்தேங்க. அது எல்லாமே சாக்லேட், நைஃப் எல்லாமே சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே வண்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பிரித்து பார்த்துட்டுங்க. பாப்பாவுக்கு ஒரே குசிங் பவுச் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிலே ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து கூட, ஏன்னா சீக்கிரம் பிச்சு பிச்சு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பண்டிலே வாங்கிட்டு வந்துச்சுங்க. விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா 4 நாள்னு வாங்குற பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு பாக்ஸாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. கேக் சைடு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பார்த்ததுனால வீட்டோட ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் வச்சாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. உள்ள சின்ன கம்மல், பிரேஸ்லெட்டு, ஒரு குட்டி கம்மலும் வெளியே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஓகே, நான் அதெல்லாமே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே சோம்பேறித்தன பக்கம் கையோடு எடுத்து வச்சிருன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேங்க. நான் செஞ்ச எல்லாமே கையோடு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சுடுங்க. விட்டேன்னா அப்படியே நின்று போயிருங்க. மித்த திங்ஸ் எல்லாமே ட்ரைனட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. அது போக ஸ்னோ ஸ்ப்ரே, பார்ட்டி பேப்பர், க்ரௌன் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்த டாப்பஸ், கேக் டாப்பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்த உடனே கையோடு எடுத்து வச்சிருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரே தான் எடுத்து வச்சாச்சுங்க. நான் விட்டேன்னா எல்லாம் அப்படி அப்படியே நின்று போயிருங்க. அப்போ டாய்ஸ் கொஞ்சம் வாங்கி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து பல டைம் கவர்லேயே வச்சு கெட்டு போயெல்லாம் எடுத்து போட்டுருவேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கையோடு இன்றைக்கி எடுத்து வச்சே ஆகணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே கையோடு எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஒரு கேக் ஈவினிங் டெலிவரி பண்ண வேணுச்சுங்க. மார்னிங்கே க்ரம் கோட் முடிச்சு வச்சுருந்தேன். வந்ததுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கேக்கான மெயின் கோட்டை முடிச்சு டெலிவரி பண்ணி வச்சுங்க. நான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த ஜுவல்ஸ் எல்லாமே இப்போ தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பிரச்சனையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து பல தொழில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பிடிச்ச தொழிலை பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக தாங்க இருக்குது. எவ்வளோ வேலை செஞ்சாலும் கஷ்டம் தெரியாமல். அது போக பார்த்திங்கன்னா ரெண்டட் ஜுவல்ஸ் போகவே பார்த்திங்கன்னா வீட்டுக்கான கொஞ்சம் பிரேஸ்லெட்ஸாக பாப்பாங்களுக்கு பிரேஸ்லெட், செயின் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.